கனடா டொரண்டோவில் மனநல நெருக்கடிகளை சந்திக்கும் மக்களுக்கு உதவும் மொபைல் நெருக்கடி தலையீட்டு குழுக்களை மதிப்பாய்வு செய்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு போலீசாரை சார்ந்திருப்பதை குறைப்பதே குறித்த மதிப்பாய்வின் குறிக்கோளாகும். வழக்கமான காவல் பணியில் அதிகாரிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும், மனநலம் தொடர்பான அழைப்புகளுக்கு பதிலளிப்பதற்கு பிற வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் போலீசார் விரும்புகின்றனர். இந்த யோசனையின்படி வன்முறை அல்லது ஆபத்து இல்லாத அழைப்புகளை கையாள போலீசார் அல்லாத நெருக்கடி குழுக்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அதிக ஆபத்து அல்லது வன்முறை சூழ்நிலைகளுக்கு மட்டுமே போலீசார் பதில் அளிப்பார்கள். வன்முறையற்ற மனநல அழைப்புகள் டொரண்டோ சமூக நெருக்கடி சேவைக்கு அனுப்பப்படும். இந்நிலையில் மொபைல் நெருக்கடி தலையீடு குழுக்கள் தற்போது 16 காவல் பிரிவுகளில் இயங்குகின்றன. சிறப்பு பயிற்சி பெற்ற போலீஸ் அதிகாரிகள் மற்றும் மனநல செவிலியர்கள் இதில் அடங்குவர். மக்களை பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், அவர்களை சரியான ஆதரவுடன் இணைக்கவும் அல்லது தேவைப்பட்டால் மனநல சட்டத்தின் கீழ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் அவர்கள் முயற்சி செய்கின்றனர். மனநலம் மற்றும் போதைப்பொருள் ஆதரவில் கவனம் செலுத்தும் டொரண்டோ சமூக நெருக்கடி சேவை போலீசாருடன் இணைந்து செயல்படுகிறது. 211 என்ற எண்ணை அழைப்பதன் மூலம் மக்கள் அதனை தொடர்பு கொள்ளலாம். வன்முறை அபாயம் இருந்தால் மட்டுமே போலீசார் அதில் தலையிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.